السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وأشهد أن محمدا رسول الله. أما بعد قال الله تعالى في القرآن العظيم وفي الفرقان المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم. زين للناس حب الشهوات من النساء والبنين والقناطير المقنطرة من الذهب والفضة والخيل المصومة والأنعام والحرث ذلك متاع الحياة الدنيا والله عنده حسن المآب. ஹஸ்பில்லாஹ். அன்பிற்கினிய இஸ்லாமியர்கள், சூரத் ஆல இம்ரானுடைய 14 மற்றும் 15வது வசன தொடரில் 14வது வசனத்தினுடைய விளக்கத்தை நாம் பார்த்து கொண்டு வந்தோம். அப்போ இதில் மனிதர்கள் யதார்த்தத்தில் எதன் பக்கம் அவர்கள் ஈர்ப்புடையவர்களாக இருக்கிறார்கள் என்ற விஷயத்தை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தொடர்ச்சியாக சொல்லும் பொழுது, முதலில் ஆண் மற்றும் பெண், பிள்ளை செல்வங்கள், தங்கம் மற்றும் வெள்ளியினுடைய குவியல், தங்கத்தையும் வெள்ளியையும் சேர்த்து வைப்பது, இதனுடைய விஷயத்தில் மனிதன் யதார்த்தத்தில் பேராசை உடையவனாக இருக்கின்றான், ஈர்ப்புடையவனாக இருக்கின்றான் என்பதாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் குறிப்பிட்டிருந்தார். அதை தொடர்ந்து ஒல் ஹைலில் முஸவ்வமா, கால்நடைகள் மீது என்று சொன்னால் இந்த இடத்தில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் குறிப்பிட்டிருப்பது ஹைல் என்று சொன்னால் குதிரையின் மீது மனிதன் ஈர்ப்புடையவனாக இருக்கின்றான். குதிரை என்று சொன்னால் சாதாரண குதிரை அல்ல, ஹைலில் முஸவ்வமா, ஒரு கண்ணை கவரக்கூடிய அளவிற்கு விலை உயர்ந்த குதிரையின் மீது மனிதன் யதார்த்தத்தில் கவர்ச்சியுடையவனாக இருக்கின்றான் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் குறிப்பிடுகிறான். அன்பின் இஸ்லாமியர்கள், இந்த வசனத்தில் ஹை என்று குறிப்பிட்டிருப்பது வாகனத்தை குறிக்கக்கூடிய நோக்கத்தில் தான். நாம் ஏற்கனவே இந்த வசனத்தினுடைய மொழிபெயர்ப்பு பார்க்கும் பொழுது சொல்லியிருந்தோம், ஒவ்வொரு பகுதியிலும் ஒவ்வொரு வாகன அமைப்பு இருக்கும், இன்றும் இருக்கும். இன்று நம்மளுடைய ஊர் பகுதியில் பார்த்தோம் என்று சொன்னால் இருசக்கர வாகனம், நான்கு சக்கர வாகனங்கள் இருக்கும். இன்னும் ஒரு சில பாலைவனம் சார்ந்த பகுதிகளில் பார்த்தோம் என்று சொன்னால் ஒட்டகங்கள் தான் அவர்களுடைய வாகன தொடர்பாக இருக்கும். இன்னும் ஒரு சில ஊர் கேரளாவில் எல்லாம் சென்று பார்த்தோம் என்று சொன்னால் அலப்புழா என்று சொல்வார்கள். அந்த ஊரில் எல்லாம் எப்படி நம்முடைய பகுதியில் ஒவ்வொரு வீட்டிற்கும் இருசக்கர வாகனம் பைக் இருக்குமோ, அதே மாதிரி அவர்களுடைய ஊரில் ஒவ்வொரு வீட்டிற்கும் ஒவ்வொரு கப்பல் இருக்கும். என்றால் அங்கே பெரும்பாலும் 95% மேல் பக்கத்து தெருவிற்கு பக்கத்து ஊருக்கு சென்று வருவதாக இருந்தால் கூட அவர்களுடைய தொடர்பு என்பது, போக்குவரத்து தொடர்பு என்பது கப்பலில் தான். அப்போது அந்த பகுதிக்கு அவர்களுடைய வாகனம் என்பது கப்பல். பாலைவன பகுதிக்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் குறிப்பிட்டிருப்பதை போன்று ஒட்டகமாக இருக்கலாம், அல்லது குதிரையாக இருக்கலாம், அல்லது எம்முடைய பகுதிக்கு தரையில் இயங்கக்கூடிய வாகனமாக இருக்கும். அப்போ இப்படி ஒவ்வொரு பகுதிக்கும் ஒவ்வொரு விதமான வாகன தொடர்புகள் இருக்கிறது. அப்போ அந்த வாகனத்தை மனிதன் நேசிக்கக்கூடியவனாக இருக்கிறான் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் குறிப்பிடுகின்றான். அதுவும் சாதாரண வாகனம் அல்ல, விலை உயர்ந்த கண் கவர்ச்சி ஏற்படுத்தக்கூடிய என்ன, பார்க்கக்கூடியவர்களுக்கு வாகனத்தில் போறாரு, நம்மளும் இப்படி ஒரு வாகனத்தை வாங்கணும், அல்லது இதை போன்ற வாகனத்தில் ஒரு தடவையாவது பிரயாணித்து பார்க்கணும் என்ற ஒரு ஆசையை பிறருக்கு ஏற்படுத்தும் அல்லவா, ஒரு கவர்ச்சியை பிறருக்கு ஏற்படுத்தும் அல்லவா. அப்படியான கண் கவர்ச்சிக்கு உள்ளாக்கப்பட்ட கண் கவர்ச்சிக்கு உண்டான வாகனங்களை மனிதன் நேசிக்கக்கூடியவனாக இருக்கின்றான், குதிரையை நேசிக்கக்கூடியவனாக இருக்கின்றான் என்று இந்த வசனத்தில் குறிப்பிடுகின்றான். இந்த வசனத்தினுடைய விளக்கமாக இப்னு கஸீர் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் பதிவு செய்கையில், குதிரையை ஒரு மனிதன் நேசிக்கிறான், இந்த வசனத்தில் இருக்கக்கூடிய வார்த்தை கொண்டே குதிரையை ஒரு மனிதன் நேசிக்கிறான். இது 3 விதமாக இருக்கும். ஒன்று, பிறர், இந்த வசனத்தில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் குறிப்பிட்டிருப்பதை போன்று பிறர் தங்களை பார்த்து பெருமையாக நினைக்க வேண்டும், பிறர் தங்களை சிறப்புடையவர்களாக நினைக்க வேண்டும் என்ற காரணத்திற்காக ஒருவன் குதிரையை நேசிக்கிறான், குதிரையை வாங்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறான். இது ஒரு வகை. இரண்டாவது வகை என்ன, தான் ஒரு இடத்திற்கு சென்று அந்த இடத்திற்கு செல்வதை கொண்டு தான் பிறரிடத்தில் கையேந்தாமல் இருக்க வேண்டும். தான் அந்த குதிரையை வாங்க வேண்டும் என்று நினைக்கிறான், அந்த குதிரையை வாங்குவதை கொண்டு பிறரிடத்தில் தான் கையேந்தாமல் இருக்க வேண்டும் என்று நினைக்கிறான். மூன்றாவது விஷயம் என்னவென்று சொன்னால், அந்த குதிரையை
கொண்டு அவன் போருக்கு சென்று இஸ்லாமியர்களுக்கு எதிராக சண்டையிட்டு அதில் இஸ்லாமியர்களை தோற்கடிக்க வேண்டும் என்று நினைக்கிறான். முதலாவது தன் சார்ந்த பெருமை, தனக்குத்தானே அது பெருமை தேடிக்கொள்வதற்காக அதை வாங்க வேண்டும் என்று நினைக்கிறான். இரண்டாவதாக அது என்ன சொல்வது, தனக்கு அது ஒரு கையேந்தாமல் இருப்பதற்கு, தன்னுடைய மானத்தை காப்பாற்றிக் கொள்வதற்கு உண்டான ஒரு விஷயமாக இருக்க வேண்டும் நினைக்கிறான். இதில் இன்னொரு விஷயத்தை இப்னு கஸீர் அவர்கள் சேர்ப்பார்கள். இஸ்லாத்திற்காக, அல்லாஹ்வுடைய பாதையில் போர் செய்வதற்காக அந்த குதிரையை வாங்க வேண்டும் என்று நேசிக்கிறான். இந்த இரண்டையும் இரண்டாவது பகுதியில் இப்னு கஸீர் அவர்கள் சேர்க்கிறார்கள். மூன்றாவது, இஸ்லாத்திற்கு எதிராக அந்த குதிரையை கொண்டு சண்டையிடுவதற்காக நான் வாங்க வேண்டும் என்று ஒருவன் நேசிக்கின்றார் என்று சொன்னால், இஸ்லாத்தை சார்ந்து இஸ்லாத்திற்காக யோசிக்கிறான் அல்லவா, மார்க்கம் கையேந்து விட்டும் தங்களை நீங்கள் தூரப்படுத்திக் கொள்ளுங்கள் என்று கற்று தந்திருக்கிறேன். அதற்காக இருக்கட்டும், அல்லது மார்க்கத்திற்காக போரிடுவதற்காகவே இருக்கட்டும், இந்த விஷயத்திற்காக ஒருவன் குதிரையை வாங்க வேண்டும், குதிரையினுடைய விஷயத்தில் அவன் ஈர்ப்புடையவனாக இருக்கின்றான் என்று சொன்னால் அதில் அவனுக்கு குற்றம் கிடையாது. எல்லா சூழல்களிலும் மார்க்கம் எண்ணத்தை கவனிக்கிறது. அந்த எண்ணத்தில் அவனுக்கு நல்ல எண்ணம் இருக்கின்றது என்று சொன்னால் அதை கொண்டு அவனுக்கு எந்த விதமான ஒரு என்ன சொல்வது குற்றமும் கிடையாது. ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதமான விஷயங்கள் அது அவர்களுடைய வசதியை கவனித்து அது ஆடம்பரமாக இருக்கும். ஒருவருக்கு பேருந்தில் செல்வதே ஆடம்பரமாக இருக்கும், ஒரு சிலருக்கு ஆட்டோவில் செல்வது ஆடம்பரமாக இருக்கும், ஒரு சிலருக்கு காரில் செல்வது கூட ஆடம்பரம் இல்லாத விஷயமாக இருக்கும், அவர்களுடைய பொருளாதார வசதியை கவனித்து. இப்படி ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விஷயம் அது அவர்களுடைய பொருளாதாரத்தினுடைய தன்மையை கொண்டு, வசதியை கொண்டு அவர்களுக்கு அது ஆடம்பரம் என்பது வித்தியாசப்படும். அந்த கண்கவர்ச்சி உடைய ஒரு குதிரையாக இருந்தாலும் கூட ஒரு இடத்தில் பொருளாதாரம் அளவுக்கு அதிகமாக இருக்கிறார், ஹலாலான முறையில் சம்பாதிக்கிறார், அல்லாஹ் அவருக்கு செல்வத்தை கொடுத்திருக்கிறார், அவரால் என்ன செய்ய முடியும், அந்த கண்கவர்ச்சி ஏற்படுத்தக்கூடிய அளவிற்கு உண்டான குதிரையவே ஒரு சாதாரண ஒரு பொருளை போன்று அவரால் வாங்க முடியும். அவரால் அதை என்ன செய்ய முடியும் என்று சொன்னால் எந்த விதமான ஒரு சிரமமும் இல்லாமல் அவருடைய வசதிக்கு உட்பட்ட சாதாரணமாக அதை அவரால் வாங்க முடியும். ஆனால் அந்த குதிரையை வாங்குவதை கொண்டு அவர் என்ன நினைக்கிறார், நாம் யாரிடத்திலும் கையை எழக்கூடாது, அல்லது அல்லாஹ்வுடைய பாதையில் இது பயன்படுத்தும் என்று, அல்லது எந்த விதமான கெட்ட எண்ணமும் இல்லாமல் அவர் அதை வாங்குகிறார். எந்த விதமான கெட்ட எண்ணமும் அவருக்கு இல்லை. வாங்கும் பொழுது இதை கொண்டு பிறர் எம்மை பெருமையாக பார்க்க வேண்டும் என்ற எண்ணம் அவருக்கு இல்லை. வாங்கும் பொழுது இதை கொண்டு பிறரிடத்தில் நாம் கர்வத்தை ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும் என்ற ஒரு கெட்ட எண்ணம் எதுவுமே இல்லை. இப்படியாக இருந்தாலும் கூட, மார்க்கத்தில் அனுமதிக்கப்பட்டு இருக்கக்கூடிய முறைப்படி இருந்தால் கூட அது அவருக்கு குற்றமாக அமையாது. மாறாக இஸ்லாத்திற்கு எதிராகவோ அல்லது பேராசையின் காரணத்தினாலோ, பேராசை கொண்டு அவருடைய சக்திக்கு அப்பாற்பட்டு அதை வாங்கி பிறரிடத்தில் பெருமையை தேட வேண்டும் என்ற ஒரு எண்ணத்தில் வாங்கக்கூடியவர்கள் இருப்பார்கள் அல்லவா, இப்படியானவர்களுக்கு இது ஒரு சோதனையாக அமையும் என்பதாக இப்னு கஸீர் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் பதிவு செய்வதை நான் பார்க்கிறேன். என்று சொன்னால் மார்க்கம் ரீதியாக இறைவனை சொல்லி காட்டும் பொழுது அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தன்னுடைய 8வது அத்தியாயத்தினுடைய 60வது வசனத்தில் பயன்படுத்தி சொல்லி காட்டுகின்றான், உங்களால் முடிந்த அளவு வலிமையையும் வீரியத்தையும் உடைய குதிரை படைகளை நீங்கள் என்ன செய்து கொள்ளுங்கள், உங்களுக்கு நீங்கள் ஏற்படுத்திக் கொள்ளுங்கள், தயார்படுத்திக் கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் குறிப்பிடுகின்றார். அப்போ இறைவனை அல்லாஹ் என்ன செய்கின்றார், இந்த இடத்திலும் குதிரை என்பது எதற்காக, ஒரு இடத்திற்கு செல்வதற்காக, ஒரு போருக்கு செல்வதற்காக, ஒரு இடத்திலிருந்து ஒரு இடத்திற்கு போருக்கு செல்வதற்காக. அப்போ அப்படியான ஒரு குதிரையை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் என்ன செய்கிறார், உங்களால் முடிந்த அளவிற்கு நீங்கள் என்ன செய்யுங்கள், அதை நீங்கள் வைத்து அதை நீங்கள் தயார்படுத்திக் கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் குறிப்பிடுகிறார். அப்போ குதிரையை வாங்க வேண்டும் என்று நினைப்பதே குற்றம் அல்ல, அது எந்த எண்ணத்தில் என்பதை கொண்டுதான் அதனுடைய அது பாவமா அல்லது அது எமக்கே நன்மையாக அமையுமா என்று அமையும் என்பதை இப்னு கஸீர் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் குறிப்பிடுவதை நாம் பார்க்கிறோம். அப்போ அல்மின் இஸ்லாம் அவர்கள் இந்த அடிப்படையில் நாம் எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் சரி, இந்த வசனத்தில் சொல்லியிருப்பதை போன்று குதிரை, வாகனம், வீடு எவைகளாக இருப்பினும் கூட அதில் நல்லெண்ணத்தை ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும், கெட்ட எண்ணம் இருந்துவிடக்கூடாது என்பதைத்தான் இந்த செய்திகள் எல்லாம் நமக்கு சுட்டி காட்டுகின்றது என்பதை இப்னு கஸீர் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் பதிவு செய்கிறார்கள். அப்போ அந்த அடிப்படையில் நாம் எவைகளாக இருப்பினும் அதை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று நினைப்பது ஒன்று இறைவனுக்காக இருக்க வேண்டும், அல்லது என்னுடைய தேவையை பூர்த்தி செய்வதற்காக இருக்க வேண்டுமே தவிர எந்த ஒரு காரணத்திலும் அதை கொண்டு பெருமையை புகழ்ச்சியை தேடக்கூடியதாகவும் அல்லது அதை கொண்டு நாம்
பிறரால் கௌரவிக்கப்பட வேண்டும் என்பதற்காகவும் அந்த ஒரு தேடல் இருக்கக்கூடாது என்பதை விலகிக் கொள்ள வேண்டும். தொடர்ச்சியாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கால்நடை மற்றும் விளைச்சல் நிலம் சம்பந்தமாக பேசுகின்றார். வரக்கூடிய நாட்கள் தொடர்ச்சியாக தெரிந்து கொள்வோம். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் உங்களுக்கும் எனக்கும் மார்க்கத்தை சரியான வழி கற்று அதன்படி இறக்கக்கூடிய பாக்கியத்தை தந்தல்வானாக. ஹதா மின் இல்மும் இன்டில்லாஹ் குலி கல் ஹதா அஸ்ஸக்ஃபிருல்லாஹி வலக்கும் வல் ஜமீல் முஸ்லிமீன முஃமினீன அஜ்மஈன். சுப்ஹானக்கல்லாஹு வ பிஹம்திக அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.